இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நாளை திங்கட்கிழமை நற்செய்தியானது விண்ணரசு இறையாட்சி மிகவும் சிறிய தொடக்கத்தை கொண்டுள்ள போதிலும் அது உலகெங்கும் வளர்ந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இயேசு கடுகு விதை புளிப்பு மாவு ஓமைகள் மூலம் விளக்குவதை பார்க்கிறோம். அவை இரண்டும் ஓமைகளும் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ளதையும் பார்க்கிறோம். கடுகு விதை ஓமை, சிறிய தொடக்கம். கடுகு விதை பார்க்க மிகச் சிறியதாக இருக்கும், ஆனால் பெரிய வளர்ச்சி. அது வளர்ந்து பெரிய மரமாகி பல்வேறுபட்ட பறவைகளுக்கு, பல வகையான பறவைகளுக்கு அடைக்கலம் தருவது போல அதன் கருத்து என்னவென்றால், இறையாட்சியின் பணி ஆரம்பத்தில் சிறியதாக தெரிந்தாலும் அது உலகெங்கும் பரவி பலருக்கும், பல்வேறுபட்ட மக்களுக்கும், பல தேசங்களில் உள்ள மக்களுக்கும் பலன் தரும் ஒன்றாக வளரும் என்பதுதான். இரண்டாவது, புளிப்பு மாவு ஓமை, மறைந்திருக்கும் செயல். சிறிதளவு புளிப்பு மாவு பெரிய அளவிலான மாவுக்குள் சென்று மாற்றத்தை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். முழுமையான மாற்றம். அது மாவு முழுவதும் சென்று பரவி அதை பொங்கச் செய்கிறது. கருத்து என்னவென்றால், நற்செய்தி மற்றும் இறைவனின் வார்த்தை மனிதர்களின் உள்ளத்திலும் சமூகத்திலும் சென்று அமைதியாக செயல்பட்டு முழுமையான உலகளாவிய மாற்றத்தை கொணரும் என்பதுதான் இதன் கருத்து. உலகிலுள்ள அனைத்து நாடுகளிலும் இயேசுவின் வார்த்தை மாற்றத்தையும், உலகிலுள்ள அனைத்து மனங்களிலும் மாற்றத்தையும், வாழ்க்கையில் மாற்றத்தையும் கொண்டு வரும். அது நிறைவாக வரும், பெரிய அளவில் வரும் என்பதுதான் இதன் கருத்தாகும். ஆமென்.